கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த ராகுவான் தற்போது 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கடகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார்? 6ல் குரு போயிட்டாரே, எதுவும் பிரச்சனை வந்துடுமா, எதுவும் போராட்டம் வந்துடுமான்னு கும்பத்துக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. இவங்களுடைய கணவரை பற்றி இவங்ககிட்ட தப்பாக சொல்லுவாங்க, இவங்க மனைவி பற்றி இவங்ககிட்டே தப்பாக சொல்லுவாங்க. அதை எக்காந்த கொண்டு நம்பி இவங்க பார்ட்னர்கிட்ட கேட்டக்கூடாது. துர்க்கையமான ராகுகால வேலையில் போய் மனசார வழிபாடு செஞ்சு துன்பங்களை நீக்கி இன்பங்களை கொடுமா அப்படின்னு துர்க்கையமான மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த 2022 இன்னும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை மீனராசிக்காரங்க இருக்காங்க. மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 5ல் போகிறது அற்புதங்களையும் அம்சங்களையும் சிறப்புகளையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது நிம்மதி எங்கே இருக்கும், குழப்பம் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்கும், உண்மையான புரிதல் எங்கே இருக்கும், என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணை எங்கே இருக்குன்னு நிறையா கேள்விகளுக்கு விட தெரியாமையே மீண்டும் மீண்டும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் குருவுடைய அருளால் சூப்பராக இருக்கு. கும்பம் ராசிக்கு குரு பகவான் எங்கே பயிற்சியாகி இருக்கிறார்? இவங்களுக்கு நடக்க போகிற சாதகம் பாதகம் சொல்லுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த ராகுவான் தற்போது 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கடகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார்? 6ல் குரு போயிட்டாரே, எதுவும் பிரச்சனை வந்துடுமா, எதுவும் போராட்டம் வந்துடுமான்னு கும்பத்துக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதை இப்போ சரி பண்ணிட்டோம். ஏன்னா 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். எதிர்பார்க்காத மாற்றம் சொல்லுவோம். அந்த மாற்றம் எப்படி வரும்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மாற்றும். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால, சனி பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குரு பார்வை மூலமாக இவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு, பெரிய முன்னேற்றம் உண்டு. அதேபோல் குடும்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் தான் நடக்க போகுது. இவ்வளோ நாட்களாக இவங்க பார்ட்னராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவங்க மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. கும்பம் எப்பவுமே ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க மட்டம் தட்டி இவங்க டென்ஷன் ஆகி குளிர் காஞ்சவங்க அதிகமானவே. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறப்போகிறாங்க. அதேபோல் கும்பராசிக்காரங்க காதல் அப்படின்னா அந்த கற்பூரம் மாதிரி பற்றிக்கிடுவாங்க. தான் மேலே அனுபவிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. இந்த காதலை சிக்கி தெரிவித்த ராசியில் கும்பமும் ஒன்று. எப்போ இவங்க தன்னை அறியாமல் பிறர் மேலே அதிகமான அன்பு பாசம் வைக்காங்களோ அப்போவே தனக்கு மேலே தலையை தூக்கி பாரம் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படித்தான் கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அதே போல் கும்பராசி பெண்களை லவ் பண்ணுறவங்களாம் மானே தேனே பொன்மானே உயிரியெல்லாம் நிறைய டைலாக் விட்டுருப்பாங்க. அது லவ் வரும்போது அதே நபரை இவங்க கல்யாணம் முடித்த பிறகு இவங்களை கண்டுக்கிறாமல் இவங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்தணும் நிறைய விஷயம் நடந்திருக்கும். பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. அந்த நிலை மாறப்போகுது. தன்னுடைய கணவர் முதல் லவ் பண்ணும்போது எப்படி நேசித்தாரோ அந்த அன்பை காட்டுவார்னு இவங்க இன்னும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு, சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய குரு பகவான் கொடுக்கார். சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் பல போராட்டம் சந்திச்சிட்டேன், ஸோ தொழிலை விட்டுட்டு வெளியே போயிடலாமான்னு நினச்சிக்கிருக்கேன் அப்படி நினைக்கக்கூடிய கும்பமாக இருந்தாலும் கவலைப்படாத, தொழிலில் நீ வெற்றி பெறுவங்கிறத குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக கும்ப ராசிக்கு 10ஆம் வீட்டை விருச்சக ராசியை பார்த்து நல்ல ஒரு தொழிலில் ஏற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இவர்கள் செய்த நல்வினைக்கு ஏற்றவாறு நன்மையே கும்பத்துக்கு குரு பகவான் கொடுப்பார். இவங்களுக்கான பாதகமான பலன்கள்னா என்னென்ன நடக்க போகுது சார்? அதாவது ராகு ராசியில் இருக்கார் மேடம். இப்போ குரு பார்வை இப்போ கிடையாது. இப்போ கும்பம் ஒரு சரியான பாதை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மட்டும் தெளிவாகிடக்கூடாதுன்னு கூட இருக்கவங்க நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. இவங்க கரெக்டான ஒரு ஆன்சர் ஸ்டிக் பண்ணி கொண்டு போகலான்னு நினைப்பாங்க. அதை தப்புன்னு சொல்லி ஒருத்தவங்க சில பேர் ப்ரூவ் பண்ணுறமான ஒரு மாயை உருவாக்குவாங்க. ஸோ சிக்கிடக்கூடாது. நான் நினச்ச முடிவு சரி, நான் எடுத்த முடிவு சரி, தப்போ சரியோ நானே பார்த்துக்கிறேன் அப்படி தீர்மானமான முடிவில் இருக்கணும். எவ்வளோ தான் குழப்பினாலும் சரி, 5-50 சொன்னாலும் சரி, 50 5 கோடின்னு சொன்னாலும் சரி, 5 தான் 50 தான்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மாட்டிக்கிற மாட்டாங்க. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், இவங்களுடைய கணவரை பற்றி இவங்ககிட்ட தப்பாக சொல்லுவாங்க, இவங்க மனைவி பற்றி இவங்ககிட்டே தப்பாக சொல்லுவாங்க. அதை எக்காந்த கொண்டு நம்பி இவங்க பார்ட்னர்கிட்ட கேட்டக்கூடாது. ஏற்கனவே இவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் ஆகவே ஆகாது. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கே நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ தான் அந்நியுன்யமாக ஆகலாம்னு நினைக்கும் போது எதிர்வினை ஆட்டக்கூடிய சில பேருடைய சூழ்ச்சி மாட்டிக்கிறோம். ஸோ அதில் கவனமாக இருந்தாங்கன்னா
பாதிப்பு கிடையாது. புதிய நண்பர்கள் உருவாகிறாங்கன்னா கவனமாக இருக்கணும். என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்களுக்குள்ளே ஏற்றுறதுக்கு முன்னாடி, மனசுக்குள்ளே ஏற்றுறதுக்கு முன்னாடி யோசித்து தான் ஏற்றணும். அவசரப்பட்டு ஏற்றிட்டா அதுவே சிக்கல்லையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைஞ்சிடும் என்பது உண்மை. ஸோ இவங்களுக்கான கும்பம் ராசிக்காரர்களுக்கான வழிபாட்டு முறைகள்னு என்ன சொல்லுவீங்க? கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் ராசியே இருக்கனால துர்க்கையம்மன் வழிபாடை பின்பற்றலாம். துர்க்கையம்மனை ராகுகால வேலையில் போய் மனசார வழிபாடு செஞ்சு துன்பங்களை நீக்கி இன்பங்களை கொடுமா அப்படின்னு துர்க்கையம்மனை மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு உறுதியாக ராகுவுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் வந்துட்டு இந்த வழிபாட்டு முறைகள் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம நேயர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு நம்பலாம். அடுத்தபடியாக மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எங்கு பயிற்சி ஆகியிருக்கிறார், அவங்களுக்கு நடக்க போகிற சாதகமான பாதகமான பலன்கள் சொல்லுங்கள். அதாவது மீன ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் வந்து 5ல் போகிறது அற்புதங்களையும் அம்சங்களையும் சிறப்புகளையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜென்மத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட 2022 எப்போ ராகு உள்ளே என்றானாரோ அந்த 2022 இன்னும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை மீனராசிக்காரங்க இருக்காங்க. அதாவது நிம்மதி எங்கே இருக்கும், குழப்பம் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்கும், உண்மையான புரிதல் எங்கே இருக்கும், என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணை எங்கே இருக்குன்னு நிறைய கேள்விகளுக்கு விட தெரியாமையே மீண்டும் மீண்டும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்கு மீண்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தற்போது வந்திருக்கிற நம்முடைய குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து கவலைகளை நீக்க போகிறார். சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க போகிறார். அப்போ நம்ம மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையின் சிகரம், ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஒரு லிமிட்டு, எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி ஒரு லிமிட் இருக்குல்ல, ஒரு லிமிட்டை தாண்டி இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது தான் தன்னுடைய கோபத்தின் தன்மையை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த கோபத்தின் தன்மையை அவங்க அந்த செகண்ட் வெளிப்படுத்துவாங்க, மறந்துடுவாங்க அடுத்து. ஆனால் இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி நீ அன்னைக்கு கோவப்பட்டேன்னு சொல்லி ஒரு தடவை கோவப்பட்டதை 1000 தடவை சொல்லியே காயப்படுத்துவாங்க. ஸோ இதில் நிறைய சிக்கல்களை, நிறைய மன அழுத்தத்தை இவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மனசு விட்டு பேச முடியாமல் தவிச்ச மீனராசிக்காரங்க எத்தனை பேர் தெரியுமா? அத்தனை நண்பர்களுமே தன் மனசில் உள்ள கவலையை சொல்ல முடியலையே, நம்ம பார்ட்னர்கிட்ட உரிமையாக பேச முடியலன்னு அவ்வளோ போராடி இருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு விடுதலை நம்முடைய குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் குருவுடைய அருளாக சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, ஸோ டைவர்ஸ் முடிஞ்சிருச்சு, கடைசியாக இப்போ தனியாக இருக்கேன் அப்படின்னா உறுதியாக 2வது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான சரியான காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ அதில் சூப்பராக இருக்குது. அதுபோல் குலதெய்வத்துடைய வழிபாடு இப்போ தான் பின்பற்றுவாங்க. குலதெய்வமே தெரியலன்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இனிமேல் தான் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டுங்கிறத தெளிவாக சொல்லலாம். 2வது அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா இவங்க உழைச்ச உழைப்புக்கான லாபம் இவங்க வாங்கினதே கிடையாது. இப்போ தான் இவங்க உழைச்ச உழைப்புக்கான லாபம், இவங்க கொடுத்த காசை திரும்ப வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே நம்முடைய குரு பகவான் அற்புதமாக கொடுக்க அல்டிமேட்டாக கொடுக்க நம்முடைய மீனராசி என்பவர்கள். கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு பாதகமான பலன்கள்னால் என்ன நடக்க போகுது? நம்ம மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு பார்ப்பதில்லை, ஏன்னா பார்வை மாறிடுச்சு. ஸோ கேதுவையும் பார்க்க மாட்டார். அப்போ என்னென்னா கடன் பிரச்சனையில் புதுசாக கடன் வாங்கக்கூடாது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது, இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது தயவுசெய்து வாங்கக்கூடாது. அதுபோல் புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் உண்டு பண்ணுறேன்னு சொல்லி கடன் வாங்கக்கூடாது. நம்பி கடன் வாங்கினா பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. ஸோ 12ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார்னா நைட் ட்ராவல் பண்ண சொல்லி தூண்டுவார், வாகனங்களை ஓட்ட சொல்லி தூண்டுவார், நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் தூண்டுவார். தயவுசெய்து எந்த தவறான விஷயங்கள் செய்யக்கூடாது. அதேபோல் இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை, தன்னுடைய குடும்ப ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா மீன ராசி மீண்டு வரக்கூடிய அற்புதமான ராசியில் முதன்மையான ராசி. இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள்னு என்ன சொல்லுவீங்க? மதுரை மீனாட்சி அம்மனை பிடிச்சிக்கணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் குரு பயிற்சி இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்து அம்மா நீ தான் எனக்கு உறுதுணை, நீ இன்றி நான் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு கேட்டாங்கன்னா அம்மனுடைய அருளால் அற்புதங்களை மகிழ்ச்சிகளையும் நம்ம மீனராசிக்காரங்க உறுதியாக சந்திப்பாங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.